அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையோட நன்மைகள் என்ன? இந்த கருவேப்பிலையை நம்ம எந்தெந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணலாம்? இதனால் நமக்கு உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை அப்படிங்கிறது நாம் தினமுமே சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கங்க. முக்கியமாகவே குழம்பு முதல் பொரியல் போன்ற அனைத்திலுமே தாளிக்கும் போது நம்ம கருவேப்பிலை இல்லாமலே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை அனைத்து உணவு வகையிலுமே சேர்த்து வைத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கருவேப்பிலையை நம்ம வெறும் வாசனைக்காக மட்டுமே உபயோகக்கூடிய ஒரு வாசனை பொருள் என்று நம்மள பல பேருமே நினைத்து வரோங்க. ஆனால் உண்மையிலேயே கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் பார்த்திங்களா ஒளிந்திருக்கு. மிகவும் குறைந்த விலையில் தாராளமாக, அதே பார்த்திங்களா கிராமப்புறத்தெல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையோட நன்மைகள் சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட்டு, நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள், விட்டமின்களும் நிறைந்திருக்குங்க. மேலுமே இந்த கருவேப்பிலை பார்த்திங்களா உங்களோட இருதயத்தை சீராக இருக்க உதவுது. மேலுமே உங்களோட உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவுமே இந்த கருவேப்பிலை பார்த்திங்களா போராடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தலைமுடி மற்றும் உங்களோட தோல் ஆகியவற்றோட தன்மையை மேம்படுத்துகிறது. இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை நம்ம நெல்லிக்காய், மரநெல்லிக்காயும் இந்த கருவேப்பிலையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக போட்டு நம்ம குடித்து வரும்போது நம்மளுடைய உடலில் பல்வேறான மாற்றங்களும் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் அதிகமாக வெயிட் எடை போட்டாச்சு, இனிமேல் என்ன செய்வது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் பால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை இப்படி பயன்படுத்தி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையில் பார்த்திங்களா அதிக அளவு இரும்புச்சத்து, போலிக் ஆசிட்டானது நிறைந்திருக்குதுங்க. இந்த போலிக் ஆசிட் என்பது முக்கியமாக உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்களா அதிகமான இரும்புச்சத்துமே இருக்குது. அதே நேரத்தில் போலிக் ஆசிட்டுமே இருக்குது. இது இரண்டுமே அதிகமாக இருக்கும்போது இரத்த சொகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. முடிந்த வரைக்குமே நம்மளோட உணவில் அதிகமான கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். சர்க்கரை வியாதியுடன் சண்டையிடும் மக்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. கருவேப்பிலை சாப்பிட்டாலே சர்க்கரை வியாதியானது குறைந்துவிடும் அப்படின்னு கூட ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டு விட்டு சர்க்கரை வியாதி குறையவில்லை அப்படின்னு கூட சொல்கிறவங்க சரியான விஷயமே கிடையாதுங்க. கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையோட அளவை பார்த்திங்களா ரத்தத்தில் சீராக வைத்திருக்க இந்த கருவேப்பிலை ரொம்ப உதவுகிறது. ஆனால் கூட இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். சின்ன வயதில் இருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நாம் சாப்பிட்டு வந்தாலே சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. நார்ச்சத்து இந்த கருவேப்பிலையில் நிறைந்திருக்கு. கருவேப்பிலை உடலில் உள்ள இன்சுலின் அளவை கூட பார்த்திங்களா சீராக வைத்திருக்கிறது. மேலுமே இதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையோட அளவு மிகவும் சீராக வைக்க உதவுது. நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது, நார்ச்சத்து அப்படிங்கிறது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு பார்த்திங்களா எப்போதுமே சீராக இருக்கும்படி இந்த கருவேப்பிலை பார்த்துக்கொள்ளுதுங்க. கருவேப்பிலையில் நார்ச்சத்து மிகவும் அதிகமான அளவில் இருக்கிறதுனால இந்த வேலையானது அது செய்து விடுகிறது. கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களோட சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக வேலை செய்யும் ஒரு அருமையான மருந்து அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையுமே சீராக்குது. முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. கருவேப்பிலை அப்படிங்கிறது மனத்திற்காக மட்டுமல்லங்க, முக்கியமான பழங்காலத்தில் நம்மளோட செரிமானத்திற்காக அதிகம் இதை சேர்த்து வந்திருக்காங்க. கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். ஆனால் இதை விட அதிகமான அளவில் கருவேப்பிலையை சேர்க்க வேணும் அப்படின்னு பல பேருமே சொல்லப்படுறாங்க. அது நம்மளோட சுவையில் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தினால் கருவேப்பிலையில் எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாததுனால தான் அதை அதிகமாக சேர்த்துக்கொள்வதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக இது உடலில் உள்ள கொழுப்பை சத்தை உறிஞ்சி விடுது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடை பார்த்திங்களா அதிகரிக்காமல் பாதுகாக்கப்படும்.
எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையுமே சீராக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தது இந்த கருவேப்பிலைக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. நம்மளில் பலவிதமான ஆராய்ச்சிகளிலுமே கருவேப்பிலை அப்படிங்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலோட அளவையுமே குறைக்க பெரிதும் உதவுதுங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே தான் இது பார்த்திங்களா கொலஸ்ட்ரால் உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதுமே உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து விட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் பார்த்திங்களா என்பது அதிகரித்துவிடும். எனவே தான் நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் ஹெச்டிஎல் நம்மளோட உடல் பார்த்திங்களா அதிகரிக்கும். இது பார்த்திங்களா உதவி செய்கிறது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இதயத்திற்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லலாங்க. மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த கருவேப்பிலை நிறையை போக்குகிறது. நரைமுடி நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட அந்த தலைமுடி பார்த்திங்கன்னா நரைச்சிருக்கோம். இன்று நம்மளில் பல பேருக்கும் இந்த தலைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்குது. கருவேப்பிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக நம்மளோட தலைமுடி நிறத்தை சீராக வைத்திருக்க உதவுது. மேலுமே நம்மளோட தலைமுடி பார்த்திங்களா நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் இதற்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் நம்ம சாப்பிட்டு வருவது தாங்க. நரைத்த தலைமுடியை சீராக்குவது அப்படிங்கிறது கடினமான காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையான அளவு நம்ம கறிவேப்பிலை சாப்பிட்டு வந்தாலே நரை பிரச்சனை வருவது, அது மட்டும் இல்லாமல் முடி பார்த்திங்களா ஹேர்பால் பிரச்சனை, முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு இல்லாமல் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. மேலுமே நரை மட்டும் அல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளுக்குமே இந்த கருவேப்பிலையானது அதில் உள்ள சத்தானது சரி செய்கிறதுங்க. கருவேப்பிலை நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்து கொண்டு தான் சாப்பிட வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கருவேப்பிலை பச்சையாக கூட நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டு பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தலைமுடிக்கு ஹேர் பேக்கை கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாங்க. தினமுமே சிறிதளவு கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தாலே மேலே சொன்ன இந்த பல்விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த கருவேப்பிலை பார்த்திங்களா உதவுதுங்க. கருவேப்பிலையில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களை பாதுகாக்கவும் உதவுது. இவை பார்த்திங்களா கரோட்டினாய்டு பாதிப்பையுமே வராமல் தடுக்கும். பார்வை குறைபாட்டையுமே உண்டாக்காமல் காக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த கருவேப்பிலை எல்லோருமே யூஸ் பண்ணலாங்க. மேலுமே இதில் இருக்கும் வைட்டமின் சி கல்லீரலையுமே பலப்படுத்துது. கல்லீரல் இருக்கும் செல்களை பாதுகாக்குது. கல்லீரலையுமே ஆரோக்கியமாக செயல்பட இந்த கருவேப்பிலை பார்த்திங்களா உதவுது அப்படின்னு கூட சொல்லலாம். மிக முக்கியமாக புற்றுநோய் உண்டாவதை இது தடுக்கவும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்பினால் என்னும் வேதிப்பொருள் கருவேப்பிலையில் மிகுந்திருக்கு. இவை குடல் புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுக்குது. அதை பார்த்திங்களா எதிர்த்து போராடக்கூடிய கார்போசோல் ஆல்கலாய்டுகள் கருவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குங்க. வயிற்றில் உண்டாகும் கோளாறு, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை எல்லாமே இது குணப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் குடல், வயிறு, கல்லீரலோட உறுப்புகளை பலமாக்கி புற்றுநோய் தாக்காமல் நம்மளை முழுமையாக பாதுகாக்கும் அற்புதம் நிறைந்தது தாங்க இந்த கருவேப்பிலை. இன்று செரிமான பிரச்சனையால் அவதிப்படும் பல பேர்த்துக்குமே கருவேப்பிலை நல்ல தீர்வாக இருக்குங்க. செரிமான பிரச்சனை, அதை தொடர்ந்து வயிறு மந்தமாக இருப்பது, அதுக்கப்புறம் பார்த்திங்களா மலச்சிக்கல் அப்படின்னு சிக்கல் மேலே சிக்கலாக அவதிப்படுறவங்க கருவேப்பிலையை சாப்பிட்டாலே செரிமானம் பார்த்திங்களா தூண்டப்படும். பசியின்மை பிரச்சனையுமே இருக்காது. ஜீரண உறுப்புகள் துரிதமாக செயல்படுங்க. குறிப்பாகவே வளரும் குழந்தைகளுக்கு இந்த கருவேப்பிலையை நீங்கள் சட்னி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ பார்த்திங்களா இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது செரிமான பிரச்சனை இல்லாமல் சுறுசுறுப்பாக அவங்க இருப்பாங்க. மந்தத்தன்மை இல்லாததோடு எப்போதுமே ஆரோக்கியமாக வளருவாங்க. மேலுமே அவங்க வருங்காலத்துக்கு ரொம்பவும் உகந்தது. ஜீரண சக்தியை தூண்டும் கறிவேப்பிலையை நீரிழிவு கட்டுக்கு வருவதற்குமே துணை புரியுதுங்க. உணவில் இருக்கும் மாவு பொருட்கள் உடலுக்கு செல்லும் போது அதை குளுக்கோஸாக மாற்றி உடலுக்கு தருவதையுமே இந்த கருவேப்பிலை பார்த்திங்களா செய்யுது. அழகு குறிப்பிலும் சரிங்க, கருவேப்பிலை பயன்பாட்டுக்கு சிறப்பான இடம்னே சொல்லலாம். கூந்தல் பிரச்சனையான முடி உதிர்வு, இளநரை, வறட்சியான கூந்தல், அடர்த்தி
குறைவு இப்படி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கியமாக உதவுகிறதுங்க. முடிந்தவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கருவேப்பிலை நம்ம எந்த வகையில் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.